தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து அருமையான தேவனுடைய பிள்ளைகளை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த சிலுவை தியானம் என்ற இந்த செய்திக்குள்ளாக உங்களுக்கு இந்த செய்தி கொடுப்பதிலே மிக மிக எனக்கு உற்சாகம், மகிழ்ச்சி. பரிசுத்த ஆவியானவர் ஒரு நாளும் இந்த காரியங்களை குறித்து என்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு வருகிறார். அதனால் எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்த செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதனாலே. நீங்கள் முழு செய்தியில் கேட்பதற்கு சேனல் ஏலிம் ரிவைவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். செய்திகளை கேட்டு நீங்கள் பயன்கொள்ளுங்க. இந்த லெந்து நாட்கள் முழுவதும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக செய்திகளை கொடுத்து கொண்டு வருகிறேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு முக்கியமாக இயேசு கிறிஸ்து கண்டிப்பாக சிலுவையிலே தொங்கி ரத்தம் சிந்தி மனிதனுக்கு மீட்பை கொடுக்க வேண்டுமா, இல்லை இயேசு கிறிஸ்து கண்டிப்பாக மரித்துத்தான் ஆக வேண்டுமா, மனிதனுக்கு வேற வழியே கிடையாது, மீட்பு கிடையாதா? அப்படி என்றால் என்ன என்பதை இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். வேதவசனம் சொல்லுகிறது, பார்த்தீர்கள் என்றால் மனிதனுக்கு, அதாவது பாவத்தின் சம்பளம் மரணம் என்று நமக்கு வேதத்தில் பார்க்கிறோம். புரியுங்களா? ரோமர் 6வது அதிகாரம் வசனம் 23, ரோமன் சாப்டர் 6 verse 23 பாவத்தின் சம்பளம் மரணம் என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாக வேண்டும். ஆதியிலே ஆதாம் ஏவாளை ஆண்டவர் படைத்த பொழுது அவர்கள் பாவம் செய்தாங்க. அப்ப அந்த பாவம் செய்த பொழுது அவர்கள் சாக வேண்டும். ஆண்டவர் ஒரு மிருகத்தை அடித்து அந்த தோல் உடைய உடித்து ஆதாம் ஏவாளை ஆண்டவர் அடித்தாரு, தப்புவித்தார். ஹல்லேலூயா. அப்ப பாவம் செய்கிற ஆத்மா சாகணும்னாக்க பார்த்தீங்கன்னாக்க அங்கே மிருகம் அடிக்கப்பட்டது. மிருகத்துக்கு ஆத்மா, எண்ணங்கள், சிந்தனை, செயல்படக்கூடிய காரியங்கள் கிடையாது. மனிதனுக்கு தான் அந்த ஆத்மா இருக்கிறது. அப்போ டெம்பரவரியாக, தற்காலிகமாக ஆதாம் மனிதன் சாக வேண்டும் என்பதற்கு ஆண்டவர் மிருகத்தை அடித்து தப்புவித்தார். அப்போ பார்த்தீங்கன்னாக்க மிக முக்கியம், பாவத்தின் சம்பளம் மரணம். புரியுங்களா? மனிதன் பாவம் செய்தனாலே மனிதன்தான் அந்த பாவத்திற்கு மரித்து அவன் ரிடம்ஷனை, மீட்பை கொடுக்க வேண்டும். அதனாலே வேற இயேசுக்கு, அதாவது மனிதன் மரிப்பது தவிர வேற வழியே கிடையாது. புரியுங்களா? அப்போ அதற்காகத்தான் இந்த முழு மனு குலத்திற்காக ஒரு மனிதன் மரித்தால் நல்லது என்று, குட் ஃப்ரைடே என்று சொல்கிறோமே, முழு மனு குலத்துக்காக பிதாவானவர் தன்னுடைய சொந்த குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை பூமிக்கு அனுப்பி அவர் முழு மனு குலத்தின் சார்பிலே அவர் பாவங்களுக்காக மரித்தார். பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும் என்று சொல்கிறோமே. அப்ப இயேசு மரிக்க வேண்டியது கண்டிப்பாக இருந்தது. ஹல்லேலூயா. அப்ப பேமெண்ட் ஃபார் ஹியூமானிட்டி சின், மனிதனுடைய பாவத்திற்கு இயேசு பேமெண்ட், அதாவது பிதாவானவர் பேமெண்ட், அதாவது குமாரனை என அனுப்பி அந்த பாவத்திலிருந்து மீட்பை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனாலே பாவத்துக்கு பலியாக இயேசு மரிக்க வேண்டியது இருந்தது என்று நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, அது எப்படின்னாக்க மரிக்க வேண்டிய இயேசு பிளட் எ பேமெண்ட், அந்த பாவத்தினுடைய பரிகாரம் என்ன? ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மீட்பு கிடையாது. புரியுங்களா? அதனால் அது மிக முக்கியம். பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம். ஏன்னா ஜனங்கள் பாவம் செய்வாங்க. ஆண்டவரிடத்தில் பிரதான ஆசாரியன் ஜனங்களுக்காக வருடத்தில் ஒரு முறை பலியிடுவான். காளையோ இல்லை செம்மறியாடுகளோ வெள்ளாட்டையோ பலியிடுகின்ற பொழுது அது ஒரு வருடத்திற்கு டெம்பரவரியாக அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கும். அப்போ ரத்தம் தான் பாவத்திற்கு ஒரு பரிகாரமாக இருக்கிறது. அப்போ பார்க்கின்ற பழைய ஏற்பாட்டில் மிருகங்கள் பலியிடப்பட்டது. அது வருடத்திற்கு ஒரு முறை அவங்க செய்து கொண்டே இருக்கிறோம். அது நிரந்தர தீர்வாக இல்லை. அதனாலே இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னாக்க அவர் முழு மனுக்குலத்திற்கும், எபிரேயர் 9வது அதிகாரம் வசனம் 22 முதல் 28 பார்க்கின்ற பொழுது முழு மனுக்குலத்திற்கும் அவர் ஒரே தரம் சிலுவையிலே பலியாகி மீட்பை கொடுத்திருக்கிறார். இயேசு பலியாக வேண்டியது அவசியமாக இருந்தது என்று பார்க்கிறோம். மூன்றாவதாக காட் ஜஸ்டிஸ், தேவனுடைய நீதியாக அது இருந்தது. தேவன் என இயேசு கிறிஸ்துவை பலியாகும்படியாக அது நீதியாக இருந்ததுனாலே பாருங்க என்ன சொல்லப்பட்டது. ரோமர் 3வது அதிகாரம் வசனம் 25 முதல் 26 பார்த்தா, ரோமன் சாப்டர் 3 verse 25 to 26, கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார் பிதாவானவர். ஹல்லேலூயா.
பிதாவானவர் இயேசுவை கிருபாதார் அவர் தான் பலியாக வேண்டும் என்று சொல்லி அவர் அந்த காட் ஜஸ்டிஸ் தேவனே என இயேசு குமாரனை என கிருபாதார பலியாக ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து கொன்றிருக்காருனாக்க பிதாவானவர் தான் அவரை சாகும்படியாக முன்குறித்து உலக தோற்றத்திற்கு முன்பாக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்று பார்க்கிறோம். அவர் அடிக்கப்பட்ட வண்ணமாகவே இருக்கிறார். ஒவ்வொரு முறை பாவம் செய்கின்ற பொழுது இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டவராக ரத்தம் சிந்துகிறவராக இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது ஏன் அவர் என இயேசு கிறிஸ்து மரிக்க வேண்டும் என்றால் லவ் அண்ட் மெர்சி, நம்மேல் வைத்த அன்பு நிமித்தம் இரக்கத்தின் நிமித்தம் பிதாவானவர் தன்னுடைய சொந்த குமாரனையே பூமிக்கு அனுப்பி யோவான் 3வது அதிகாரம் வசனம் 16 பார்க்கிறோம். தன் சொந்த குமாரனை பூமிக்கு அனுப்பி இவ்வளவாய் நம்ம அன்பு கூறினார். ஹல்லேலூயா. சொந்த குமாரனை வழியாக கிறிஸ்துவை அனுப்பி, ஹல்லேலூயா. அதுதான் தேவனுடைய மேலான அன்பு. பிதாவின் இடத்திலிருந்து பெஸ்ட் இயேசு கிறிஸ்து அவரே நமக்காக பலியாக பூமிக்கு அனுப்பி அந்த கிருபை இரக்கத்தை லவ் அண்ட் மெர்சியை நம்ம மேல காண்பித்தார். அதனால இயேசு மரிக்க வேண்டியதாக இருந்தது. ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மேலாக பார்க்கின்ற பொழுது யோவான் 14வது அதிகாரம் வசனம் 6 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? என நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை என்று ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான். மனிதனுக்கு மீட்பு உண்டாக வேண்டும் என்றால், பிதாவின் இடத்தில் பரலோகத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்தான் ஒரே வழி, அவர் பலியாக வேண்டும். ஹல்லேலூயா. அதனால்தான் இயேசு சிலுவையில் ஏன் அறையணும்? வேற மாற்று பி பிளான் இல்லையா? ஏசு சிலுவையில் அறைய ஏன்னா மாற்று பி பிளான் கிடையாதா? இயேசு சிலுவையில் அறைய வேண்டும் என்றால் அவர்தான் என்னை என்று நானே வழியும் சத்தியம் ஜீவனமாய் இருக்கிறேன், என்னை என்று ஒருவனும் பிதாவின் இடத்தில் வரான் என்று சொன்னதினாலே அவர் மரிக்க வேண்டியதாக இருந்தது. பிதாவானவர் சொந்த குமாரனையே நமக்காக பூமிக்கு அனுப்பி ரத்தம் சிந்தும்படியாய் அவர் ஒப்பு கொடுத்தார் என்று நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப இயேசுவின் ரத்தம் சிந்தப்படுவது மிக மிக அது நெசசிட்டியாக இருந்தது, முக்கியமாக இருந்தது. மனுக்குல என்றால் மனிதன் ரத்தம் சிந்தின பாவம் செய்தான், மனிதனுடைய பாவத்தின் சம்பளம் மரணம், மனிதன் மரிக்கணும், பாவம் செய்கிற ஆத்மா சாகணும். அதனால் மனிதனாகிய ஆத்மாவாகிய இயேசு அந்த மனித ரூபத்திலே பூமிக்கு வந்து அவரே நமக்காக மாமிசத்தின்பாக மரிக்க வேண்டியதாக இருந்தது என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரிக்காமல் இருந்திருக்கலாம் என்ற கேள்விக்கு அவர் மரித்துத்தான் ஆகணும். ஏனென்றால் அவர் மரித்தாத்தான் அவர் பரிசுத்தமுள்ள ரத்தம் உள்ளவர், பரிசுத்த ஒரு தேவன், பாவம் அறியாதவர். அவர்தான் மனிதனுக்கு ஜீவாதார பலியாக ஒப்பு கொடுக்க முடியும். அது நிரந்தர பலியாக அவர் ஒருவர் தான் மனிதனுக்கு நிரந்தர பலியாக தன் ரத்தத்தை சிந்தி மீட்டெடுக்க முடியும். மனித ரத்தமோ ஆற்று ரத்தமோ நிரந்தர தீர்வை கொடுக்காது. அது இயேசுவின் ரத்தம் தான் நிரந்தரமான ஒரு தீர்வை நம்ம கொடுத்து நம்மை பரலோகத்திலே சேர்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதற்காகவே இயேசு பூமிக்கு வந்தார், ரத்தத்தை சிந்தினார், மீட்டெடுத்தார். 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயம் என்று மரணத்தை விழுங்கி நமக்கு முதற் பேரனாய் அவர் பரலோகத்தில் வீற்றிருக்கிறார். நாமும் அவரை போல பரலோகத்திலே பிரவேசிப்போம். ஹல்லேலூயா.